உங்கள் புதிய ஆரம்பத்தை எலிமென்ட்ஸ் ரேசிங் பாம்ஸில் தொடங்குங்கள். கால் 7826878268. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பணம் வரும், நிறைய பணத்தை சம்பாதிச்சேன் சார், நிறைய விஷயங்கள் இருக்குது. குடும்பத்தில் தான் ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்கும் ஆஃப்டர் ஜூன். அதே சமயத்தில் பணம் நிறைய வந்துருச்சு சார், இதனாலேயே பிரச்சனையும் சேர்ந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு சார். இந்த மாதிரி சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்கள்லாம் ஏற்படுத்திக்கிறோம். தான் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ அடுத்த குடும்பத்துக்குலாம் நல்லது செஞ்சுருவாங்க. ஸோ நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக 2026 அமையும். நிறைய பாடங்கள் 2025 படித்தாச்சு ஆல்ரெடி. பொருளாதார முன்னேற்றத்துக்கு அபரிவிதமான ஒரு வருடமாக 2026 இருக்குது. இதுவரைக்கும் குழந்தை பிறப்பு இது தாமதமாகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026 பெரிய ஒரு வரமாக தான் அமையும் உங்களுக்கு. சரி, எனக்கு காதல் ஜெயிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஜெயிக்கும். ஆனால் கடன் சம்மந்தப்பட்டது, வழக்கு சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது 2026 அவங்களுக்கு ஒட்டிக்கும். தனுசு சிவங்காலடியில் போய் பொத்துன்னு விழுந்தணும், அவ்வளோதான் ஒரே ஆஸ்பெக்ட். அடுத்தது தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு வைத்துக்கூடாது. அவர்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தாறுமாறு 26. Title sponsor Elements Active Senior Living, powered by Line Dates Nut Bites and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான புத்தாண்டு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி என்பவர்களுக்கு 2026 இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது அஷ்டம சனியில் பாதிமா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க தான் செய்வார், இல்லைன்னா சொல்ல முடியாது. சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா யாரை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். மனைவியா இல்லை அம்மாவையா, கணவர் வீட்டையா இல்லோட என்னோட சொந்த வீட்டையா, ரெண்டு பக்கமுமே ரெண்டு மனசு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். வேகமாக செயல்பட்டுருப்பாங்க. இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு நடந்து போகும்போது இங்கே யாரோ பார்த்துட்டு கோல் பார்த்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். என்னப்பாச்சு, இல்லை சும்மா தான் வாக்கிங் போகிறேன், அதுக்கு எதுக்கு இந்த வேகம்? அந்த மாதிரி நிறைய வேகமாக செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த வருஷத்தில் நிறைய நல்லது இருந்துருக்கு. பண வரவுகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பணம் வரும். நிறைய பணத்தை சம்பாதிச்சேன் சார், நிறைய விஷயங்கள் இருக்குது. குடும்பத்தில் தான் ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்கும் ஆஃப்டர் ஜூன். அதே சமயத்தில் பணம் நிறையா வந்துருச்சு சார், இதனாலேயே பிரச்சனையும் சேர்ந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு சார். இந்த மாதிரி சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் இங்கே இருக்கலாமா வேண்டாமா தடுமாற்றங்கள் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு புது ஐடியாவாக யோசிக்கலாமா அப்படின்னு ஒரு தோணல்கள்லாம் மனசில் இருக்கும். இருந்தாலும் பயம், இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா, திடீர் முடிவுகளை மட்டும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தவிர்த்துக்கணும். மற்றபடி ஒன்றும் கவலை கிடையாது. உங்கள் வேலையில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் கில்லி, அதில் அடிச்சுக்கெல்லாம் யாராலும் முடியாது. இந்த வருஷத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். கண்டிப்பாக சார். மேம், தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்குது? ஸோ தனுசு ராசிக்காரங்களை ஒரு சினிமாட்டிக் கேரக்டரோடு நம்ம மேட்ச் பண்ணோன்னா முத்துன்னு ரஜினி சார் படம் இருக்குது. அதில் அப்பா ரஜினிகாந்த் தான் தனுசு. அவ்வளோ நல்லவங்க. தனுசு ராசிக்காரங்களை கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் சொல்ல முடியாது. ஜாதகப்படி பலன் வரும், ஆனால் பெருவாரி நல்லவங்களாக தான் இருப்பாங்க. தான் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ அடுத்த குடும்பத்துக்குலாம் நல்லது செஞ்சுருவாங்க. ஸோ நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக 2026 அமையும். நிறைய பாடங்கள் 2025 படித்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த பாடங்களை மனசில் வச்சுக்கிட்டு 2026க்குள்ளே போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பொருளாதார முன்னேற்றத்துக்கு அபரிவிதமான ஒரு வருடமாக 2026 இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செகண்ட் இன்கம் பாசிபிள். ஒரு வேலையில் இருந்துகிட்ருக்கோம், செகண்ட் இன்கம் ஏதாவது வேணும், சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, நம்ம கவர்மெண்ட் ஜாபில் இருக்கோம், ஒய்ஃப் பேரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணி விடுவோம், மாதம் மாதம் வட்டி வரட்டும், இல்லை பேசிவ் இன்கமாக ஏதாவது வர்றதுக்கான விஷயங்கள் பண்ணலாமான்னு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள், அந்த சிந்தனையை செயல்முறைப்படுத்தும் போது அதன் மூலமாக வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. 8ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ஆக்கல் சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, ரீசர்ச் ஸ்டடீஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ங்கிறது இருக்குது. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், வெளிநாடுகள் போகலாம். குறிப்பாக ஆஸ்திரேலியா, கனடா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது மிக மிக அதிகமாக தனுசுக்கு இருக்குது. கரியர், ஃபினான்ஷியல் க்ரோத் ரெண்டுமே ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கிறதுனால 2026 தனுசு போன வருஷம் பண்ணக்கூடிய தப்புகளெல்லாம் தவிர்த்து
குள்ளே போகிறீங்க அப்படின்னா இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக சார். தனுசு ராசி 2026 பொதுவாக நல்லா இருக்கா அப்படின்னா மேலோட்டம் பார்த்தா நல்லா இருக்குது. ஆனால் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அது கேதசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் சம்மந்தப்பட்டதோ வருமானம் சம்மந்தப்பட்ட 2 விஷயத்தில் கவனத்தில் வைக்கணும். முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உதாரணம் கேதசை நடக்குது, நான் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு NGO சம்மந்தப்பட்ட விஷயம், பொதுவான மக்கள் சேவை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. வீடு வண்டி வாங்கணும் இந்த வருஷம் தனுசு ராசி வாங்கக்கூடாது. வாங்கினா அது பிரச்சனைகளோட சம்மந்தப்பட்ட விஷயம். இல்லைன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாங்கிட்டு அந்த இடத்துல பட்டா ஒருத்தர் பேர்லையும் பட்டா எல்லாமே சிட்டாடங்கள் எல்லாமே மாறி மாறி இருக்கும். கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கும். கவனமாக பார்த்து வாங்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக இதுவரைக்கும் குழந்தை பிறப்பு இது தாமதமாகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026 பெரிய ஒரு வரமாக தான் அமையும் உங்களுக்கு. சரி எனக்கு காதல் ஜெயிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஜெயிக்கும். ஆனால் கடன் சம்மந்தப்பட்டது, வழக்கு சம்மந்தப்பட்ட, நோய் சம்மந்தப்பட்டது 2026 அவங்களுக்கு ஒட்டிக்கும். இந்த தனுசு ராசி இவங்களுக்கு ஒட்டி கூட பிறந்தது. இப்படி ரெட்டப்புள்ள மாரி இந்த தனுசு ராசிக்கும் கடனும் எப்பயுமே ஒட்டி பிறந்த மாதிரி தான் இருக்கும். அதை விட்டு 2026 கவனமாக இருந்து அவன் தனிப்பட்ட ஜாதகத்தில் நான் வாங்கலை சார் அப்படின்னா ஏதோ ஒரு தேவையில்லாத கடன் வந்து உங்களுக்கு வர்றது வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே திருமணம் சார்ந்த உறவுகள் எதிர்பாராத விதமாக அது அமையக்கூடிய அமைப்பு 2026 நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இவர்களுடைய தவறான முடிவுகள், சின்ன சின்ன தவறான முடிவுகளால் கஷ்டம் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக நான் கடனே வாங்கலை, ஆனால் டிசம்பர் மாதம் 2026 டிசம்பர் மாதம் சின்னதாக ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், அதனால் நீ கோர்ட்டு போலீஸன் போகணுமா, கண்டிப்பாக போகணும். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்தோ இல்லை பணம் கொடுக்கலவாங்கலாம் நல்லா இருக்கானா நல்லா இல்லை. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் மாற்றாதீங்க அப்படிங்கிறது பொதுவான விஷயம். லாபம் நல்லா இருக்கு, அப்பா எனக்கு இந்த வருஷம் லாபம் நல்லா இருக்குங்க, எனக்கு இந்த வருஷம் வெளிநாடு போகலாமா, நான் வெளிநாடு போகலாங்க, எனக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் புதுசாக அதை மாற்றாதீங்க, புதுசாக தொழில் தொடங்காதீங்க அப்படிங்கிறதான் இந்த தனுசு ராசி பொதுவாக சொல்ல வேண்டியது. யோக பைரவர் நரசிம்மரோட வழிபாடு, யோக பைரவர் வழிபாடு நல்லாயிருக்கும் 2026. கண்டிப்பாக சார். சார் தனுசு சிவங்காலடியில் போய் பொத்துன்னு விழுந்துடணும், அவ்வளோதான் ஒரே ஆஸ்பர். அடுத்தது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தகராறு வைத்துக்கூடாது. அவர்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அர்த்தாஷ்டம சனி, அதான் 4ஆம் இடத்தில் சனி. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். இரத்த ஓட்டத்தில் சீரமைத்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பண வரவு, திருமண அமைப்பு இதெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும். 8ல் குரு இருந்தாலும் கல்யாணமோ நல்ல விஷயமோ தடை பண்ணாது. ஸோ தைரியமாக போகலாம். ஏன்னா குரு பார்வையில் ரொம்ப முக்கியம். 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் குடும்பத்தில் நிறைய விஷயம் நல்லது நிறைய நடக்கும். ஹாப்பியாக இருக்கலாம். நிறைய ட்ராவல் செய்கிறதுல தனுசு வரும். 3ல் ராகு இருந்தாலும் இவர்களுக்கு வந்து வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் கிடைக்கும். தெய்வ மார்க்கங்கள் நிறைய பண்ணுவாங்க, ஞான மார்க்கம் பண்ணுவாங்க, கோயில் திருப்பணிகள் பண்ணுவாங்க, கோயிலுக்கு செலவு வாங்கி கொடுப்பாங்க, கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொடுப்பார்கள். 9ல் இருக்கக்கூடிய கேது வந்து அவங்களுக்கு வந்து தெய்வீகத்தில் நிறைய கொண்டு போகும். ரொம்ப நாளாக 5 வருஷமாக 10 வருஷமாக பார்க்கணுன்னு நினச்ச கோயிலெலாம் திருப்பி பார்ப்பாங்க. ஏன்னா 10 வருஷமாக கேப் ஆகிருக்கும் அந்த கோயில். ஸோ அதெல்லாம் ஒரு ஆத்ம ரீதியான அமைப்பு இருக்கும். ஸோ தனுசு வந்து காலையிலையோ இல்லை ராத்திரியோ தூங்குறதுக்குள்ளே ஸ்வீட்டை மட்டும் லபுக்குன்னு தின்னாமல் கொஞ்சம் சந்தோஷமாக ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தா தேடி ஓடிடும். ஸோ நைட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ரவுண்டு கட்டி வச்சுருக்கிறது பார்த்தா தனுசு இருக்கும். ஸோ இந்த உடலில் சாப்பிட்றதெல்லாம் 6 மணிக்குள்ளே நைட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பட்னி கடந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தனுசு பெரிய அதிர்ஷ்டத்தை பெறும். கண்டிப்பா சார். தாறுமாறு 26 டைட்டில் ஸ்பான்சர் Elements Active Senior Living powered by Line Dates Nut Bites and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967.